கொஞ்சம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி அந்த விரலுக்கு தகுந்த வீக்கத்தோட இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இன்றைக்கி அதுவும் சந்திரனுடைய வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். 24 தேதி வரைக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் தடையாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். 70% நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். சரிங்களா? ஆனால் குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 85% உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. அதாவது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குரு தான். அப்போ உங்களுக்கு குரு தைரிய குருவாக வந்ததுனால கண்டிப்பாக நல்லா தெம்பு கொடுத்துருவார். அந்த தைரிய குருவாக வந்ததுனால உங்கள் வீட்டுக்கு அதிபதி அடுத்தது செவ்வாய் பகவானும் போய் அவர் அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த நீச்சம் அடைஞ்சு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பி வெளியில் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட வாழ்வாதாரம் இன்னுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றம் கிடையாது. வைகாசி மாதத்துக்கு உண்டான அதாவது மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 1ஆம் தேதி, அதாவதுன்றது வியாழக்கிழமை அதிகாலையில் கேட்டை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில், அதாவது விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் இன்றைக்கி 237 டிகிரியில் தான் இந்த உடைய வைகாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மேச ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும், அதாவது இந்த வைகாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. முதலாவது ராசின்னு சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்னைக்கு அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த மேச ராசி. இந்த மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். பொதுவாக செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ கிட்டத்தட்டன்றது உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அதாவது கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் அடையக்கூடிய ஒரே ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடகராசியில் மட்டும்தான். அப்போ அந்த கடகராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த வைகாசி மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அந்த கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சகிறார். சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் 24 தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்கிறது கண்டிப்பாக நல்லது. அதே மாதிரி அந்த விரலுக்கு தகுந்த வீக்கத்தோட இருக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க. சரிங்களா? காரணம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இன்றைக்கி அதுவும் சந்திரனுடைய வீட்டில் போய் நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நேரம். 24 தேதி வரைக்கும் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் தடையாக இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிடுவார். அப்போ இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா மீண்டும் நார்மலாக முன்னோக்கி போக ஆரம்பிச்சிருவார். அப்படி போகும்போது கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா அந்த வைகாசி மாதம் 24 தேதி வரைக்கும் மட்டும்தான் அவர் நீச்சம் அடைஞ்சதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரங்க. சரிங்களா?
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் புதன் பகவான் இப்போ இருக்கிறாரு. அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான்றது இந்த வைகாசி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு இன்றைக்கின்றது என்ன பண்ணுறாருன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். சரிங்களா? அதே சமயத்தில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா அதாவது மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வந்து இப்போ ரிஷப ராசியிலிருந்து அடுத்தது மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். சரிங்களா? இதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கே அதாவது ராகு கேது பயிற்சி அடைகிறார். கிட்டத்தட்ட இந்த பயிற்சிகள் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல இருந்து வந்த ராகு பகவான் உங்களுக்கு என்னென்ன அதாவது மாற்றங்கள் செய்ய போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே உங்களுக்கு ராகு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இன்னைக்கு உங்கள் ராசியிலிருந்து மீன ராசிக்கு போனாரோ கரெக்டாக 1.5 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் தான். மன உளைச்சல், மனக்குழப்பம், அதாவது மனசுக்குள்ளார 1000 போராட்டங்கள். கிட்டத்தட்ட இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு அதாவது அந்த புதன் அந்தவுடைய ராகு பகவான் வந்து இன்றைக்கி மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் போயிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே வைகாசி மாதம் 4ஆம் தேதி அந்தவுடைய ராகு பயிற்சியாகும்போது கிட்டத்தட்ட அடுத்தது நான் சொல்கிற மாதிரி அந்த 24 தேதியில் செவ்வாய் பகவான் பயிற்சியாகக்கூடிய அந்த 20 நாள் இடப்பட்ட காலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 நாள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இயல்பு நிலைக்கு திரும்பி போகும்போது அந்த குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்தார். அதாவது நல்லது கொடுத்துட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி மேசராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி ஆரம்பமாயிருக்குது இல்லையா? ஏன்னா இப்போ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. கிட்டத்தட்ட மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு வந்தார் பார்த்தீங்களா? அப்போ மீன ராசிக்கு சனி பகவான் வரும்போது மேச ராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் வயசானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனியில் விரைச்சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் முழுக்க அதாவது மார்ச் 29ஆம் தேதி ஆன சனி பயிற்சி உங்களுக்கு 7.5 சனியை கொடுத்துட்டார். அதுவும் குறிப்பாக விரைச்சனி கொடுத்துட்டார். அதனால் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லை. சரிங்களா? அப்போ அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா குரு பயிற்சின்றது உங்களுக்கு வந்து இப்போ சூப்பராக இருக்குது. காரணம் என்னென்னா இப்போ குரு பகவான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தைரிய குருவாக வந்திருக்கிறதுனால 85% நல்ல யோகத்தை கொடுத்துருக்கிறாரு, நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பயிற்சி வந்து விரையச்சனியாக வந்ததுனால 70% நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். அதாவது எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ஏன்னா விரைச்சனி வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே நம்ம செய்யக்கூடாது. அப்படி வந்து செய்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவர் நல்லதை எடுத்துக்குவார். சில விஷயங்கள் சனி பகவானுக்கு எதிர்பார்ப்பெல்லாம் பிடிக்காது. அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சனி பயிற்சி நல்லா இல்லாதனால 70% நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம். சரிங்களா? ஆனால் குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 85% உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறாரு. அதாவது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு கிரகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே குரு தான். அப்போ உங்களுக்கு குரு வந்து தைரிய குருவாக வந்ததுனால கண்டிப்பாக நல்லா தெம்பு கொடுத்துருவார். அந்த தைரிய குருவாக வந்ததுனால உங்கள் வீட்டுக்கு அதிபதி அடுத்தது செவ்வாய் பகவானும் போய் அவர் அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த நீச்சம் அடைஞ்சு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பி வெளியில் வந்துட்டாருன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களோட வாழ்வாதாரம் இன்னுமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல மாற்றம் கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது சனி ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு இப்போ அடுத்து இந்த மாதம் வைகாசி 4ஆம் தேதி போகிறார் இல்லையா? அந்த 4ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி மாதம் அன்னைக்கு 4ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிக்கு போகும்போது உங்களுக்கு லாப ராகுவாக வரதுனால கிட்டத்தட்ட 80% உங்களுக்கு பணம் பரிமாற்றங்கள், 2வது பதவி, பட்டம்,
ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி கேது வந்து பஞ்சம கேதுவாக வந்துடுறாரு. சரிங்களா? அப்போ அந்த பஞ்சம கேது 80% நல்லது கொடுப்பாரு. இதில் ஒரு நல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த 3 கிரக பயிற்சியில் சனி பயிற்சி நல்லா இல்லை, குரு பயிற்சி நல்லா இருக்குது, அதே மாதிரி ராக்கேது பயிற்சி நல்லா இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைஞ்சதுனால தான் உங்களுக்கு ஆல்ரெடி இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுனால இது ரெண்டும் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இவ்வளோ ஒரு குழப்பமாக இருந்தது. அதனால் வைகாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். இதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் தான். அந்த சூரிய பகவான் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு இப்போ 2வது வீட்டில் இருக்கிறாரு, ரிஷப ராசியில் இருக்கிறார். மாத கிரகம் நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு 2வது இடத்துல வந்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு வீட்டில் இருக்க வேண்டிய இந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி உங்களுக்கு புத்திர பாக்கியம் உங்கள் ஜாதகத்தில் புத்திர ஸ்தானம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பத்துக்குள்ளார புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி 2ஆம் இட குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால புத்திர பாக்கியம் பெறுகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கலஸ்தரக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான். அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17ஆம் தேதி அன்னைக்கு, வைகாசி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு அவர் உங்கள் 12ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு தான் அடுத்தது வராரு. அப்போ கலஸ்தரக்காரகன் உங்கள் ராசிக்கு வந்து உட்காரும்போது உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்துவார். அப்போ எப்போ 17ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு திருமண யோகம் நல்லா இருக்குதுங்க. அது வரைக்குமே திருமண யோகம்ன்றது கண்டிப்பாக கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகனுக்கு அதிபதி இந்த செவ்வாய் தான். அப்போ 24ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உடல் உபாதைகளெல்லாம் கண்டிப்பாக சரியாயிடும். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரத்துலேயும் சரி தொழிலையும் சரி அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எப்படி பார்த்தாலும் வைகாசி மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 24 தேதிக்கு மேலே தாங்க ஓரளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? ஏன்னா அடுத்தது இப்போ குரு பயிற்சி அடைஞ்ச காலம், அடுத்தது இந்த ராக்கேது பயிற்சி அடைஞ்ச காலம், உங்கள் வீட்டுக்கு அதிபதி மாறக்கூடிய காலத்தில் உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.